முதல்ல ஆதி பொதுவுடைமை சமூகம் அப்படின்னு இருந்தது. அது தாய்வழி சமூகமாக இருந்தது அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மானுடவியலாளர்களும் சமூக அறிவியலாளர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. குறிப்பான நில அமைப்புக்கு ஏற்றார் மாதிரி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வளைவு ரயில் பாலம் கட்டப்பட்டிருக்குங்கிற ஒரு அதிசயத்தை அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியது ஒரு பெண். ஏன்னு சொன்னால், ஒரு பெண், ஒரு தாய் இந்த சமூகத்திற்கும் அந்த மக்கள் கூட்டத்திற்கும் மனித கூட்டத்திற்கும் தலைமை வகித்து முன்னால் சென்று அவளுடைய கூட்டத்தின் மூலமாக இயற்கையை எதிர்கொண்டு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அவள் ஒரு குழுவினுடைய அல்லது ஒரு கணத்தினுடைய தலைவியாக இருந்தாள் அப்படிங்கிறத ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. சிப்கோ அப்படிங்கிற வார்த்தையினுடைய நம்ம ஒரு தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கட்டிப்புடி இயக்கம் அல்லது ஒரு தழுவுதல் இயக்கம் அப்படின்னு. அது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு இமாலய அடிவாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தராகண்ட் மாநிலத்தில் அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு மரங்களை கட்டிப்பிடித்து கொண்டு வெட்டுவதற்காக அரசு கொடுத்த அந்த அவர்களுக்கான அந்த அனுமதியை அரசுடன் போராடுவதற்கு பதிலாக மரங்களை கட்டி தழுவி கொண்டு எங்களையும் வெட்டுங்கள் அப்படின்னு நின்னாங்க. அப்போ தாய்வழி சமூகத்திலிருந்து, பெண் தலைமையிலிருந்து, பெண்ணினுடைய தலைமையில் இந்த சமூகம் இயங்கி வந்ததிலிருந்து இன்றைக்கு பெண்கள் மீதான வன்முறை, பெண்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல், அவர்களை ஒரு சாதாரணமாக வேற ஏதுமற்ற ஒரு பாலியல் பொருளாக, பாலியல் பண்டமாக மாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வருடம் ஜூன் 6ஆம் தேதி இந்தியாவின் இன்னொரு மிகப்பெரிய சாதனையாக உலகிலேயே ரொம்ப உயரமான ஒரு ரயில் வளைவு பாலம் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. அது 6ஆம் தேதி ஜூன் மாதம் தான் துவங்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு சாதனை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்த பிரதமர் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, நமக்கெல்லாம் தெரியுமா இந்த சாதனையின் பின்னால் இருந்தது ஒரு பெண்மணி. அவங்க பேர் டாக்டர் மாதவி லதா கலி. இவர் ஒரு புவியியல் சார்ந்த ஒரு சரிவுகளிலேயே எப்படி ஒரு பாலத்தை கட்ட முடியும் என்பதை குறித்த ஒரு ஆராய்ச்சியாளர். அவர்தான் இதை நடைமுறைப்படுத்தியவரும் கூட. 17 வருட போராட்டத்திற்கு பிறகு அவருடைய அணி, அவருடைய டீம் இந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, குறிப்பாக இவங்களுடைய வடிவமைப்பு, இவங்களுடைய டிசைன் அப்படிங்கிறது டிசைன் ஆன் த கோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இவங்க வேலை பண்ணியிருக்காங்க. நடைமுறையில் செயல் திட்டம் அல்லது நடைமுறையிலேயே வடிவமைப்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு முறை ஒரு வடிவத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த மண், அந்த சரிவு அதற்கு இடம் கொடுக்கலைன்னு சொன்னால் மாற்றிக்கொள்வார்கள். மீண்டும் அந்த மண், அந்த சரிவு அவர்களுக்கு அந்த கட்டிடத்தை அந்த கட்டுமான பணியை உதவி செய்யலைன்னா மீண்டும் ஒரு முறை மாற்றிக்கொள்வார்கள். இப்படி குறிப்பான நில அமைப்புக்கு ஏற்றார் மாதிரி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வளைவு ரயில் பாலம் கட்டப்பட்டிருக்குங்கிற ஒரு அதிசயத்தை அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியது ஒரு பெண். இப்போ மட்டும் இல்லைங்க, 1973 இந்தியாவே அல்லது உலகமே திரும்பி பார்த்த ஒரு இயக்கத்தின் பேர் சிப்கோ மூமெண்ட், அதாவது சிப்கோ இயக்கம். சிப்கோ அப்படிங்கிற வார்த்தையினுடைய நம்ம ஒரு தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கட்டிப்புடி இயக்கம் அல்லது ஒரு தழுவுதல் இயக்கம் அப்படின்னு. அது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு இமாலய அடிவாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தராகண்ட் மாநிலத்தில் இருந்த ஒரு சின்ன மாவட்டத்தில், அங்கே இருந்த ஒரு கிராமத்தில், அங்கே இருந்த பெண்கள் குறிப்பாக அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு மரங்களை கட்டிப்பிடித்து கொண்டு வெட்டுவதற்காக அரசு கொடுத்த அந்த அவர்களுக்கான அந்த அனுமதியை அரசுடன் போராடுவதற்கு பதிலாக மரங்களை கட்டி தழுவி கொண்டு எங்களையும் வெட்டுங்கள் அப்படின்னு நின்னாங்க. அந்த கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய மிக பரவலான பெரிய அளவிலான ஆதிவாசி பெண்கள் தான் அந்த சிப்கோ மூமெண்ட்டினுடைய, சிப்கோ இயக்கத்தினுடைய ஆணிவேர். அவர்களால் அந்த மரங்களையும் காடுகளையும் காப்பாற்ற முடிந்தது. ஏன்னு சொன்னால், அரசாங்கம் அந்த தனியாருக்கு மரங்களை வெட்டுவதற்காக கொடுத்திருந்த அந்த அனுமதியை ரத்து செய்து விட்டது. இப்படி உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியாவிலும் கூட பல முக்கியமான சமூக இயக்கங்களில் பெண்கள் தலைவர்களாக இருந்திருக்காங்க. பெண்களினுடைய தலைமை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய பொது புத்தியில், நம்ம பழக்கப்படுத்தப்பட்ட புத்தியில், நம்முடைய அறிவு
தரக்கூடிய புத்தகங்கள் அல்லது கல்விக்கூடம் அப்படிங்கிற இடங்களில் இந்த பெண் தலைவர்களை பற்றி ரொம்ப குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அவங்க தலைமையை அங்கீகரிக்கிறது இல்லை, அங்கீகரிக்காமல் இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அது வரலாறாகவும் அது மக்களுக்கு அடுத்தபடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அறிவு பெட்டகத்தினுடைய ஒரு பகுதியாக மாறுறதே கிடையாது. அப்போ பெண்கள் தலைவர்கள், பெண்கள் தான் தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம காலம் முழுக்க பார்க்க முடியும். வால்காவிலிருந்து கங்கை வரைங்கிற புத்தகம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப சரியாக இந்த விஷயத்தை பற்றி தெரியும். முதல்ல ஆதி பொதுவுடைமை சமூகம் அப்படின்னு இருந்தது, அது தாய்வழி சமூகமாக இருந்தது அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மானுடவியலாளர்களும் சமூக அறிவியலாளர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு பெண், ஒரு தாய் இந்த சமூகத்திற்கும் அந்த மக்கள் கூட்டத்திற்கும் மனித கூட்டத்திற்கும் தலைமை வகித்து முன்னால் சென்று அவளுடைய கூட்டத்தின் மூலமாக இயற்கையை எதிர்கொண்டு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அவள் ஒரு குழுவினுடைய அல்லது ஒரு கணத்தினுடைய தலைவியாக இருந்தாள் அப்படிங்கிறத ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. அப்போ தாய்வழி சமூகமாக இருந்து இன்றைக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக நாமளும் பேசுகிறோம். அதை பற்றி நமக்கு நிறைய புரிதலும் கூட இப்போ இருக்குது, ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்காமையும் கூட இருக்கும். அப்போ தாய்வழி சமூகத்திலிருந்து பெண் தலைமையிலிருந்து பெண்ணினுடைய தலைமையில் இந்த சமூகம் இயங்கி வந்ததிலிருந்து இன்றைக்கு பெண்கள் மீதான வன்முறை, பெண்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல், அவர்களை ஒரு சாதாரணமாக வேற ஏதுமற்ற ஒரு பாலியல் பொருளாக, பாலியல் பண்டமாக மாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தைமயமான பொருளாதாரமும் ஒரு சந்தை கலாச்சாரமும் சேர்த்து இப்படி உருவாக்கி வச்சிருக்கு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் முதல்ல தான் யார், தன் வரலாறு என்ன அப்படின்னு புரியாமல் இருக்கும் பொழுது சாதாரண வாழ்க்கைக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் தன்னுடைய இருப்புக்கும் தான் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கே தன்னுடைய சர்வைவலுக்காகவே ஒவ்வொரு பெண்ணும் போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகிறாங்கங்கிறது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ சிப்கோ மூமெண்ட்டை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தலைவர்களாக இருக்கணும்னா, பெரிய ஆட்களாக இருக்கணும்னு சொன்னால், ஒரு பெரிய விஞ்ஞானியாகவோ முனைவராகவோ, இப்போ மாதவி லதா நம்முடைய இந்த ஆர்க் பிரிட்ஜை உருவாக்குற அந்த தலைவராக இருக்கணும் அப்படி தான் முடியுங்கிறதெல்லாம் இல்லை. நான் குறிப்பாக அது சொல்கிறதுக்கு காரணமே ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தன்னுடைய அனுபவங்களை சேகரித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவ சேகரத்தை வைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனித பிறவியும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தலைவர் தான். ஏன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சமூகத்தின் அடிப்படை அழகான குடும்பங்களில் பெண்கள் தான் தலைமை பாத்திரத்தை வகிக்கிறாங்க. பல வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ரொம்ப சின்ன வயசில் அப்பா தவறிட்டாலும் கூட ஒரு விதவையாக இருக்கிற அம்மா மிக சிறப்பாக அந்த குழந்தைங்களை வளர்த்து கொண்டு வந்துட முடியும். மிக சமீபத்தில் நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அவர் உதவி செய்யக்கூடிய ஒரு பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் காப்பகம் ஒன்றை பற்றி சொல்லும் பொழுது, அதிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளோ இல்லைன்னா அங்கே நன்றாக படித்து அந்த இடத்திற்கு சேருகின்ற குழந்தைகளோ கூட தாய் வளர்க்கப்பட்டு வருகிற குழந்தைகளாக இருந்தால் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு சாத்தியப்பாடும் வளர்ச்சிக்கும் கல்விக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே ஒரு அப்பாவால் வளர்க்கப்படுகிற ஒரு தனி ஆணால் வளர்க்கப்படுகிற குழந்தைக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது அப்படின்னு ஒரு உரையாடலின் போது சொன்னார். அது குறிப்பாக ஏன்னு சொன்னால், ஒரு பெண்ணிடம் குழந்தை வளர்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு உத்தரவாதப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக சொல்லப்பட்டது. அதுதான் உண்மை சகோதரர்களே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பெண்ணினுடைய தலைமை பண்பு என்பது இயல்பாகவே அவர்களுடைய மொழியை, கலாச்சாரத்தை தன்னுடைய உழைப்பின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு புகட்டுகிற தாய்மார்கள் தான் அந்த குடும்பத்திற்கு தலைவர்களாக இருக்கிறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ தலைவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தாதான் அதை தக்க வைப்பதற்காகவும் அதற்கு மாறாக எவ்விதமான ஒரு அடக்குமுறை வந்தாலும் அல்லது எந்த வன்முறை ஏற்பட்டாலும் கேள்வி கேட்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மனிதன் அப்படிங்கிற ஒரு சமூக மிருகம் அப்படின்னு சொல்லுவோம். யாரும் இல்லாமல் தனித்து வாழ முடியாத ஒரு பிறவி. அப்படி இருக்கும் பொழுது குடும்பம் என்கிற ஒரு அமைப்பில் பெண்கள் தங்களுடைய பாத்திரத்தை வகிக்கும் பொழுது அவர்கள் ஒரு பெண்ணாக பிறப்பதில்லை, வளர்க்கப்படுகிறாள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெண்ணியலாளர் கமலாபாசன் அவர்கள் கூட சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், பிறக்கும்போது மிக சுதந்திரமான எல்லா விதமான ஆற்றல்களையும் வெளிப்படுத்தக்கூடிய, எந்த கட்டுப்பாடுகளும் எந்த ஒரு மனத்தடைகளும் இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை
ஆணாக இருந்தால் மனத்தடைகளற்ற ஒரு மனிதனாகவும், பெண்ணாக இருந்தால் மனத்தடைகள், நடைமுறை தடைகள், ஒரு இமோஷனல் ஹேர்டில்ஸ் என்று பலவிதமான தடைகளுடன் வளர்க்கப்படுகிறாங்க. அதனால் ஒரு பெண் என்பவள் ஒரு கலாச்சாரத்தால் உருவகிக்கப்படுகிற, கட்டமைக்கப்படுகிற ஒரு பிறவியாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல தலைமைத்துவம் என்பதோ தலைவராக இருப்பது என்பதோ எட்டி பார்ப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய சமூகமாக நம்ம இன்னும் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண படிக்காத அல்லது நம்ம சொல்லக்கூடிய மிக உயர்வான இடத்துல இல்லாத பெண்கள் கூட தலைவர்களாக இருக்காங்கன்றதுக்கு வரலாறு முழுவதும் எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்குது. குறிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு சொன்னால், பிலாச்சி மடாங்கிற கேரளாவில் இருந்த ஒரு கிராமத்தில் கொக்கோ கோலா நிறுவனம் அங்கு மிகப்பெரிய அளவுக்கு நீரை உறிஞ்சுவதற்கான ஒரு ஆலையை அமைப்பதற்காக இருந்தது. ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய தன்மை, அதனுடைய சுவை, இப்படி பல்வேறு காரணங்களுக்காகவும் கொக்கோ கோலா ஆலை அமைப்பதற்கான இடம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய பொருட்செலவில், நமக்கெல்லாம் தெரியும் அவங்க ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, அந்த ஒரு கொக்கோ கோலா நிறுவனம் அங்கே அமைக்கப்படக்கூடாது அப்படின்னு போராடுறது அந்த பிலாச்சிமடா கிராமத்தில் மயிலம்மா என்கிற ஒரு சாதாரண பெண்ணின் தலைமையில் நடந்த ஒரு போராட்டம். மயிலம்மாவின் போராட்டத்தை இன்னொரு நாள் நாம் பார்ப்போம். இதே போல் நம்ம எல்லா சமூகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கக்கூடிய பெண்களில் நளினி ஜமீலா அப்படிங்கிற பெண் மிக ஒரு முக்கியமான ஒருவர். தன்னுடைய உடல் சுரண்டப்பட்டு தன் குடும்பத்தாரால் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு பாலியல் தொழிலாளியாக மாறிய அவர் மிக பெரும் சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு எல்லா விதமாக எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இருக்கும். எக்கனாமிக்காக, ஃபிசிக்கலாக அல்லது ஒரு இமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாமே இருக்கும். சாதாரண பெண்களுக்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பாலியல் தொழிலாளியாக வாழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மோசமான ஒரு விளிம்புநிலை வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். அந்த பெண் ஒரு ஆசிய அளவில் பாலியல் தொழிலாளர்களுக்கான ஒரு இயக்கத்தினுடைய ஒரு சங்கத்தினுடைய தலைவராக வளர்ந்தார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு பாஷ் என்று நம்ம சொல்லக்கூடிய, ஏற்கனவே அதை பற்றிலாம் பேசணும், நம்முடைய பணியிடங்களில் பாலியல் ரீதியான வன்முறைகளிலிருந்து பெண்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் என்கிற ஒரு சட்டத்தினுடைய ஒரு அடிப்படை என்பது நம்முடைய விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் என்கிற வழக்கில் தான் நமக்கு முதல்ல வந்தது. அந்த வழக்கும் அந்த உரிமையும் அந்த அடிப்படை உரிமையும் இன்றைக்கு இந்தியா முழுக்கவும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால், பன்வாரி தேவி என்கிற ஒரு பானைகளை செய்யக்கூடிய ஒரு குயவர் பெண் தான் அதற்கு தலைவராக நின்றாங்க, அல்லது அவர்களின் வாயிலாகத்தான் இந்த கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால் சாதாரண பெண்கள் சமூக இயக்கங்கள்லேயும் மனித வாழ்க்கையினுடைய சாரங்களை புரிந்து கொண்டு இன்னும் சிறப்பான ஒரு சமூகமாக மாறுவதற்கான பல்வேறு விஷயங்களில் போராட்டங்களில் முன்னிற்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.